இது மகிமை நேரம். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமைற்றிய நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் வேதத்தில் இருந்து எந்த இடங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். அசதியாயிராமல் நான் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு மனத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள், நற்கிரியைகளை செய்கிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள், உங்கள் வேலையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் ரட்சிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பிரியமானவர்களே, நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அசதியாய் இருப்போமானால், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இல்லாதிருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எந்த விதமான அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து அந்த பரிசுத்த ஆவியாருடைய வரத்தினால நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது நம்முடைய கிருபை, அவருடைய கிருபையினால நாம் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு கிடைத்த ரட்சிப்பு நம்மளால் உண்டானதல்ல, அது அவருடைய கிருபை. நம்ம மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையை கொண்டுதான் நாம ரட்சிக்கப்பட்டோம். வேற ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு வராது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அவராலே அன்றி ரட்சிப்பில்லை, வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நான் ரட்சிப்பு பெரும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், வானத்திலேயும் வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்மை ரட்சிக்கிறவர் அவர், நம்மை ரட்சிப்பை காத்து கொள்ளுவதற்கும் உதவி செய்கிறவர் அவர். அப்போ அவர் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறது அவர் நம்மை நியமித்திருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நாம் கோபாக்கினைக்கு உண்டாக அழிந்து போக வேண்டும் என்று அவர் வரவில்லை. யோவான் விசேஷத்திலே பார்க்கும் பொழுது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது நம்மை கோபாக்கினைக்காக தீர்ப்பதற்காக அல்ல, நம்மை ரட்சிப்பதற்காகவே என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தேவன் ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சில மனுஷர்கள் கடவுளை அறியாது இருப்பாங்க, நான் ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனா கடைசி பரியந்தம் நான் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான்னு எழுதியிருக்கு. அப்போ நம்முடைய வருகை வரைக்கும் அல்லது நாம் மரணம் வரைக்கும் அவருடைய ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் ஒரு ஓமையா சொல்லும்போது சொல்லுவாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். சில பேர் கடைசி பரியந்தம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதி நாட்களில் ஆண்டவரை உறுதியாய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ அவங்க மரணத்தை சந்திக்கும் பொழுதோ அல்லது கர்த்தருடைய வருகையின் பொழுதோ அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல முடியும். ஆனா நம்ம ஆரம்ப காலத்திலே கடவுளை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ளாக போயிருப்போம். ஆனா சில காரணங்களால் நம்ம என்ன செய்வோம்? ரட்சிப்பை விட்டு அதை காத்து கொள்ளாதபடி, ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளாதபடிக்கு நாம் வழி விலகி போனோமானால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இதை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவனுடைய ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம இவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தினுடைய மேன்மையை ருசி பார்த்தோம். கடவுளை அறிந்து அவருடைய அன்பை உணர்ந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் வரக்கூடிய உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் அறிந்து அதை ருசி பார்த்தவர்களாகிய நாம் அதை காத்து கொள்ளாதபடி நாம் அதை விட்டு அதை மறுதளிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீங்க கிறிஸ்துவை பின்னமும் நீங்க சிலுவையில அறையறீங்க.
அப்போ அந்த அப்படி மறுதலிச்சு போனவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ளாக வர முடியாது என்பதாக அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் நாம் பிறந்தது முதல் நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கடைசி வரை நான் அந்த ரட்சிப்புக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை ஜாக்கிரதையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை, நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய காரியங்களையே நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று காண்கிறேன். அப்ப அது என்ன ரட்சிப்புக்கு உரியவதான காரியங்கள் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தது, அந்த மாதிரி நல்ல காரியங்கள், அந்த ரட்சிப்படைந்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாக நான் காண்கிறேன். அதனால உங்களிடத்துல அன்பு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்பதாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவரை ருசி பார்த்தோம், அந்த பரம ஈவை நம்ம ருசி பார்த்தோம், அந்த உன்னதத்தில் உள்ள அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட போகிற அந்த மகிமையை நாம உணர்ந்தோம், அதை அறிந்தோம். நம்ம மறுதலிச்சு போனோம், அதை காத்துக்கொள்ளாம இருந்தோம் அப்படின்னா நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். அந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதாக சொல்றாரு. அப்போ நம்முடைய சரீரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம பரிசுத்தத்திற்கே அழைச்சிருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு காலம் நம்ம தீட்டுப்படுத்தாதபடி அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம இந்த ரட்சிப்புல நாம் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அந்த உங்களில் அவனவன் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ளாயும் கனமாயும் நம்ம ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய சிந்தையிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணான சிந்தனைகள் காணப்படக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்துக்கு இச்சைகளுக்கு விலகி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தூய்மையான பலியாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோம், நாம் விசுவாசித்திருக்கிறோம். இலவசமாக கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் என் பாவங்களை மன்னித்தது என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையினால ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அறிந்த நாம் அதை காத்துக்கொள்ள, இறுதி வரை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய கிருபையை தேடி அனுதினமும் தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்த ஆவியை இடத்துல எடுத்துக்கொள்ளாமலும் எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இறுதி வரைக்கும் நாம் விசுவாசத்திலும் அந்த ரட்சிப்பிலும் உறுதியா இருக்க தேவன் ஒவ்வொருவரையும் நாம் திடப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தந்து, எங்களை ரட்சிப்பை தந்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிற தயவிற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலமோ எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீர். இது உம்முடைய பெரிய ஈவு என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து ஆண்டவரே அதை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல உண்மையிலே நாங்கள் கடைசி பரியந்த நிலை நிற்க உடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம் அப்பா. உடைய கிருபை, உடைய ஈவு, உடைய இரக்கம், தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய பாதம் பணிகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை